பசுமை வெளிகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எலுமிச்சம்பழ தோட்டம். பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்த மாதிரி சாகுபடிகள் முறைகளை நாங்கள் பின்பற்றி விவசாயம் செஞ்சுட்டு வரோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ எலுமிச்சம்பழத்தை பொறுக்கிறதுக்காக நானும் என்னோடய தம்பியும் வந்திருக்கோம். பாருங்கள், தம்பி எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார். கீழே விழுந்த பழத்தை மட்டும் ஒரு குச்சி வச்சு மரத்துகளில் இருக்கிறதெல்லாம் தள்ளி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த கருப்பு நோய்கள்லாம் இன்னும் சில இது இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுக்கணுன்னா, காப்பர் சல்ஃபேட்டு சுண்ணாம்பு கலந்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அடிக்கணும். அதுக்கும் கேட்கல அப்படின்னா, லாஸ்ட் டைம் அதை அடிச்சுமே கேட்கல, நிறையா புள்ளி வந்துருச்சு. இந்த மாதிரி கருப்பு நாகார்ஜுனா அவ்வளோ ஒரு மருந்து இருக்குது. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா தெரியும். எலுமிச்சை மரத்துக்குன்னே ஸ்பெஷலாக வருது. அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த நாகார்ஜுனா மருந்து இடையில ஒரு 2 டைம் அடித்தோம். அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் ஆச்சு. பார்த்துக்குங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை காலனால சைஸ் நல்ல ஒரு சைஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கொய்யாப்பழம் சைஸ் இருக்கும் பாருங்கள். தம்பி ஒரு நாள் தான் லீவு, அசோக்கில் வேலை பார்த்துட்ருக்காப்புல. இன்றைக்கி மருந்து அடிக்கலான்னு வந்தார். மழை பெஞ்சனால இன்றைக்கி அடிக்க முடியல. காப்பர் சல்ஃபேட்டும் சுண்ணாம்பு கலந்து இன்றைக்கி அடிக்க முடியல. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் நாங்கள் எலுமிச்சம்பழத்தை 2 நாளாக மழை பெஞ்சனால அப்பாவால் காட்டுக்கே வர முடியல. அதனால் நாங்கள் இப்போ மழை கொஞ்சம் விட்டுருக்கு. அதனால் இங்கே இருக்கிற எலுமிச்சை மரத்தையெல்லாம் பொறுக்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். வருமானம் பார்த்திங்கன்னா, எலுமிச்சம்பழம் நல்ல இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக நோவு விழுந்திருக்கு, மஞ்சள் கலர் நோவு. இது என்னென்ன வைரஸ் மாதிரி இருக்குது, என்னென்னு தெரில சரியா. மரம் காஞ்சிரும் போல இருக்குது. வைரஸாக என்ன வேறு ஏதோ ஒரு மாதிரி விழுந்திருக்கு நோய். இங்கே பார்த்திங்கன்னா வெயிட்டு தாங்காமல் 2 கப்பு கிளை உடஞ்சிருக்கும். காட்டுறேன் பாருங்கள், உடஞ்சிருச்சு. 2ஆக பொழந்துருச்சு அப்படியே கப்பு. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? உடஞ்சிருச்சு, பாதியாக உடஞ்சி இந்த பக்கம் இருக்குது. இங்கே ஒரு பழம் சிக்கிக்கிட்டு இருக்குது. இதை எடுத்துருவோம். பார்த்துங்க, கவட்டையிலலாம் சிக்கியிருக்கும் அந்த மாதிரி. அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே காஞ்சிருச்சு, என்னான்னு தெரில. திடீர்னு ஒரு மரம் மேலே காய ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு கப்பு நல்லா தான் இருந்து உடஞ்சி விழுந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். ஒரு கப்பில் மட்டும், ஒரு வாதில் மட்டும் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் தலை இருக்கிறப்ப இங்கே பழம் இருக்கிற மாதிரி தெரியாது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 100-200 பழம் இருக்கும் இந்த ஒரு வாதில் மட்டும். அப்போ எல்லாத்துலேயும் கால்குலேட் பண்ணிங்க. இதெல்லாம் வெயிட்டு தாங்காமல் தொங்கிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வாது அப்படியே வளைஞ்சிக்கிட்டு நிற்கும். இது வேறு மழை வேறு பெய்யுதா. அந்த மழை பெய்யறனால அந்த தண்ணி நிற்கிறனால இலையில அதோட வெயிட்டும் சேர்ந்து இதை இழுக்குது கீழே. அதனால ஒரு சில வாதுகள்லாம் தாங்காமல் உடஞ்சி போயிடுது. இந்த மாதிரி திடீர்னு காயுது மேலே பாருங்கள். ஒரு மாதிரி பூசணம் வந்த மாதிரி இந்த வாது பாருங்கள் அப்படியே காஞ்சிருச்சு. இது என்ன நோயினே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா ஏதாவது கமெண்ட்ஸில் போடுங்க. இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு. எங்களுக்கும் சரியாக தெரியல இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. இவங்க பிரதரோட ஒய்ஃபு, இவங்க பிரதரோட பொண்ணு, இவங்களும் எலுமிச்சம்பழம் பொறுக்க வந்திருக்காங்க. இன்றைக்கி லீவுனால பார்த்திங்க இங்கே ஒரு வாது உடஞ்சிருச்சு. இதுக்கெலாம் முட்டு கொடுக்கணும். இப்போ இதுக்கு இந்த தை மாதம் போட்டு பொங்கல் டைமில் இதுக்கு உரங்கள் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா புண்ணாக்கு, நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். புண்ணாக்கு எல்லாம் 3 வகை புண்ணாக்கு இது எல்லாத்தையும் கலந்து ஒரு மரத்துக்கு 10 கிலோ இந்த மாதிரி விதத்தில் வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன புண்ணாக்குங்கிறது ஒரு தனி வீடியோ இருக்குது என்னோடய சேனலில். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எலுமிச்சம்பழம் ஒரு நல்ல வருமானம் தான். நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு டெய்லி வருமானம் வேணும் விவசாயத்தில் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் தாராளமாக நடலாம். அதுவும் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டிங் மட்டும் கொஞ்சம் கடைகளில் நிறைய பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஹோல்சேல் வியாபாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அது வந்து எங்களுக்கு பாதி அமௌண்ட்டு தான் வருது. இதே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்குறப்ப கடைங்களுக்கு இப்போ ஒரு பழம் 5 ரூபாய்க்கு விற்கிதுன்னா நீங்கள் டேரெக்டாக கடையில் கொடுக்குறப்ப 5 ரூபாய்க்கு கிடச்சிரும். அவங்க 7 ரூபா 8 ரூபா விற்பாங்க. அதே வியாபாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா 2 ரூபா 2,000 ரூபா 3 ரூபா அப்படி தருவாங்க. அதுக்கு மேலே தர மாட்டாங்க. இதே நீங்கள் வந்து டவுன் இருக்குது, அங்கே வந்து ஒரு 5 கடை, காய் கடை, இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குது, பூக்கடையெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ரெகுலராக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். உங்களுக்கு அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறேன். இதே மாதிரியே நம்ம ஊரில் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து எலுமிச்சை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எந்த மாதிரி முறைகளை வந்து கையாண்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோ போடுறேன். ஓகே.